ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த MP5 போர்டை வச்சு எப்படி வீடியோ அவுட்டு அண்ட் ஆடியோ மட்டும் எடுக்கிறது அப்படின்னு பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிளாக இந்த MP5 போர்டுக்கு பவர் சப்ளை, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 3 பின்னு தான் தேவை, கீழே இருக்க 3 பின் தேவையில்ல. ஸோ வீடியோ ஆடியோக்கான ரைட் லெஃப்ட் அது மட்டும் தான் நம்ம எடுக்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ அந்த பாக்ஸு அது தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா பாக்ஸு, இந்த ஏவிக்கான அவுட்டு, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த MP5 போர்டு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கேபிள், அதாவது 230 வோல்ட்டு பவர் சப்ளை கேபிள், அது ஒரு 2 மீட்டர் வாங்கிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிவிடி பிளேயருக்கான SMBS பவர் சப்ளை. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 5 வோல்ட்டுக்கான பவர் சப்ளை இருக்கும், 12 வோல்ட்டுக்கான பவர் சப்ளை இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 ஆம்பும் தரும். ஸோ மேக்ஸிமம் 2 ஆம்ப் தரும். அந்த மாதிரி ஒரு பவர் சப்ளை இருக்க ஒரு போர்டு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கோங்க. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி அசம்பிள் பண்ணுறத 1 by 1 அவங்க காமிச்சிட்டே வரேன். இப்போ இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா அசம்பிள் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஹோல் போட்டாச்சு, இந்த இடத்துல ஹோல் போட்டிருக்கு. ஸோ ஆல்ரெடி அங்கே ஒரு ஹோல் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து இதோட ஃபிக்ஸ் ஆயிரும். இது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆயிரும். இந்த இடத்துல 2 ஹோல் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான். அடுத்து நம்ம பவர் சப்ளைலேருந்து இங்கே பவர் சப்ளை கொடுக்குறதும், அடுத்து இங்கிட்டு இருக்க இந்த அவுட்லாம் கொண்டு போய் இங்கே வைக்கிறது தான். ஸோ உங்களுக்கு ஆண்டனா வயர் பார்த்தீங்கன்னா இந்த சைடு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஆண்டனா வேணால் ஆண்டனா எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். இந்த 2 வயர் பார்த்தீங்கன்னா வீடியோ அவுட்டு, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ அவுட்டும் கிரவுண்டும், இது பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட்டு ரைட்டு கிரவுண்டும், இது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மியூட்டு. ஸோ அந்த சிவப்பு கலர் வயர் பார்த்தீங்கன்னா மியூட்டு. இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா CVPSன்னு போட்டிருக்குது, வீடியோ அவுட்டு கிரவுண்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா R அவுட்டு AG கிரவுண்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா L அவுட்டு மியூட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா டிவிடி பவர் சப்ளை போர்டு. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான பவர் சப்ளை 5 வோல்ட்டு. ஸோ 5 வோல்ட் ஒரு 2 ஆம்பு கிட்ட வரைய கொடுக்குற ஒரு போர்டு தான் பார்த்தீங்கன்னா இது. இப்போ இந்த போர்டில் அதோட டேட்டா ஷீட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொடுத்துருக்காங்க, இதில் கொடுத்துருப்பாங்க இந்த இருக்குது பார்த்தீங்களா. ஸோ 5 வோல்ட்டு 12 வோல்ட்டு மைனஸு எவ்வளோ வரை தரும், ஸோ அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேட்டா ஷீட்டு. இப்போ இந்த போர்டில் இப்போ நீங்கள் இப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணும், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 பின்னில் ஏதாவது ஒரு பின் தான் ஏசியாக இருக்கும். ஸோ இதுதான் ஏசி, அப்போ இது ஏசி பின் கொடுக்கணும் அப்படின்னு தோணும். அப்படி தான் நானும் கொடுத்தேன். ஆனால் இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எடுக்கவே எடுக்காது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா மேலேயும் கீழேயும், அதாவது அப் அண்ட் டவுன்லேயும் இங்கே ஒரு பின்னும் இங்கே ஒரு பின்னும் கொடுத்தீங்க அப்படின்னு எடுக்காது. அதுமாதிரி அங்கேயும் கொடுத்தா எடுக்காது. இது ஏன்டா எடுக்கலன்னு பார்த்தா, ஸோ இந்த 2 பின்னு கொடுக்கக்கூடாது, இந்த பின்னை கொடுக்கணும். அதை பார்த்தீங்க அப்படின்னா இதுவே நான் ஒரு யூடியூப்பில் தான் பார்த்தேன், அவர் தான் சொன்னாப்புல. ஸோ இந்த பின் தான் கொடுக்கணும். நம்ம இங்கிட்ட இப்படி கொடுத்தோம் அப்படின்னா, அதாவது ஜாக் இருக்க மாதிரியே கொடுத்தோம் அப்படின்னா, ஜாக்கில் இந்த 2 பின்னு தானே இருக்குது. ஸோ இந்த 2 பின்னு இருக்கிற மாதிரியே கொடுத்தோம் அப்படின்னா எடுக்காது பவர் சப்ளை. ஏசி வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற 2 பின்னு, ஸோ இந்த பின்னு இருக்கிற மாதிரி கொடுங்க. இப்படி இருக்குது இந்த பின்னு இருக்கிற மாதிரி கொடுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு அவுட்புட் வருது. நீங்கள் இப்படி போர்ட்ரைட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா மேலேயும் கீழையும் கொடுக்குறீங்க, அந்த சாக் யூஸ் பண்ணாலும் சரி, இந்த சாக் யூஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு பவர் சப்ளையே வராது, அவுட்புட்டும் வராது. இங்கே பவர் சப்ளை வரும், பட் இங்கே அவுட்புட் வராது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சின்ன ஃபால்ட்டாக இருந்துச்சு. எனக்கு தெரியல, இவங்க ப்ராப்பரான எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் இதில் கொடுக்கல. ஸோ இங்கே வேணால் இங்கே கொடுத்துருக்காங்க, தவிர ஏசி எப்படி கொடுக்கணும், ஏசி வோல்டேஜ் எங்கே கொடுக்கணுன்ற அந்த ப்ராப்பரான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இதில் இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு இதை சொல்லிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பவர் சப்ளை கொடுத்தாச்சு, பவர் சப்ளைக்கு சுவிட்சும் கொடுத்தாச்சு, 5 வோல்ட் வந்து 5 வோல்ட் கொடுத்தாச்சு. இதில் இருக்க டேக்கவே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ பாதி பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா இதுக்கு கூட புது டேக்கே அடிப்பாங்க. ஸோ இது கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க்கு, நான் கூடயே இருக்காப்புல காமிடா. ஸோ வேகம் முடிச்சு கொடுக்கணுன்றக்கா இந்த இருக்க இந்த டேக்கவே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இது போடாதீங்க, மேக்ஸிமம் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாள் கழிச்சு இது வேகம் இத்து போகும். ஸோ இதை நீங்கள் போடாதீங்க, நீங்கள் தனியாக எடுத்து அடிச்சுக்கிட்டிங்கன்னா பெஸ்ட்டு. பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா வீடியோக்கும், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரைட் லெஃப்ட்டுக்கும் கொடுத்தாச்சு. ஸோ மே வருஷம் மட்டும்தான் இது போடும். பவர் சப்ளை ஆன் பண்ணுறோம். ஸோ ஹாய், யூஎஸ்பி போட்டால் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ வாங்க உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் பென்ட்ரைவில் ஏற்றி போட்டிருக்கேன். ஸோ மாட்டியாச்சு, வீடியோ ஆடியோ ரைட் லெஃப்ட். ஓகேங்களா, ஸோ மாட்டியாச்சு. எங்கள் டிவி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டியூப் டிவி தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா தான் இருக்குது. அதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா எல்லாமே சூப்பராக ஒர்க் ஆகுது. அதாவது பார்த்தீங்கன்னா FM ஆகட்டும், ஆக்ஸ் ஆகட்டும்,
மூவி ஆகட்டும், ஃபோட்டோ சரி எல்லாமே ப்ளூடூத் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுது. மூவியில் மட்டும் ஒரு சின்ன ஃபால்ட் இருக்காது. என்ன அப்படின்னா, மூவி போய் ப்ளே பண்ணுறோம் அப்படின்னா ப்ளே பண்ணி காமிக்க முடியாது, காப்பிரைட் வந்துடும். ஸோ நான் சொல்லிடுறேன். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மூவி ப்ளே பண்ணுறோம் அப்படின்னா ஓட்டி விடுறது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த ரிமோட்டை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணும்? இதே ஓட்டி விடுற பட்டன் தோணும். சரி இது அமைக்கிட்டே இருந்தால் மூவி ஓடும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது அமைக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, மூவி போகவே போகாது. சவுண்டு கூட்டிகிட்டு இருக்கோம். ஸோ சவுண்டு கூட்டுற பட்டன் இருக்குது, அதுவும் சவுண்டு கூட்டுறது. இது இருக்குது, இது அமைக்கிட்டே இருந்தால் மூவி ரன் ஆகும்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அப்போ மூவியை ஓட்டி விடுறதுக்கு என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னா, இருங்க உங்களுக்கு அந்த மூவியை ப்ளே பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ மூவிக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு மூவி இருக்குது நம்மகிட்ட. ரீகேப் போட்டுட்டு ஸோ இப்போ வந்து நிப்பாட்டிட்டேன். இந்த ரீகேப் அப்படின்ற ஒன்று அமுக்கிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு இங்கே போனீங்க அப்படின்னா இந்த இது வரணும். ஸோ இருங்க, ப்ளே டைம் செட். ஸோ இதுக்குள்ளே போய் என்ட்ரு அமுக்கினேன் அப்படின்னா இங்கே வந்துடும். ஸோ நிமிஷம் மாற்றினா இருந்தால் இது செகண்ட் மாத்திரம் இருந்தால் செகண்ட் மாற்றிக்கலாம், நிமிஷத்தை மாத்திரம் இருந்தால் நிமிஷத்தை மாற்றிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஸோ ஹவர் மாத்திரம் இருந்தால் ஹவர் மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம மாற்றி ஓட்டுற மாதிரி இருக்குது. இது நீங்கள் இப்போ அமைக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, இப்போ நான் அமைக்கிட்டே இருக்கேன் பாருங்கள். இப்போ அமைக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா வால்யூம் கூடும். நான் இப்போ எதாவது அமைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இதை தான் அமைக்கிட்டே இருக்கேன். அமைக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா வால்யூம் கூடும். சரி கீழே இருக்குதா அமுக்கும் அப்படின்னு இதை அமைக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா வால்யூம் கூடும். சரி வால்யூம் பட்டினாவது அதுக்கு மாற்றி வச்சுட்டாங்க எவ்வளோ, வால்யூம் பட்டினாவது அமுக்கொன்று, வால்யூம் பட்டன் அமுக்குனாலும் வால்யூம் கூடும். எனக்கு குறைச்சிட்டு காய்க்கிறேன். ஓகே, வால்யூம் பட்டன் அமைக்கிட்டே இருந்தாலும் வால்யூம் கூடும். ஸோ அப்போ எது தாண்டா ஓட்டி விடுறது மூவிக்குள்ளே வந்தால்? ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய மண்டவழியான மூவி பார்க்குறதுல சிறப்பாக பண்ணிவிட்டாங்க. ஆக்சுவலி இந்த பாக்ஸ் வாங்குறதுக்கான மெயின் காரணமே மூவி பார்க்க தான். ஸோ அந்த மூவி பார்க்குறதுல ஸ்பெசிலிட்டியை விட்டுவிட்டு மற்ற எல்லாத்தையும் சூப்பராக வச்சுருக்காங்க. ஸோ ஏதோ ஒன்று செஞ்சு கொடுக்க சொன்னால் செஞ்சு கொடுத்தாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிட்டா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.